إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் நாம் எல்லாம் ஜும்மா தினத்திலே இறை இல்லத்திலே ஒன்று சேர்ந்துள்ளோம். நம்முடைய ஜும்மாவின் நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் எல்லா ஒழுங்கு மாண்புகளையும் பேணி பாதுகாத்து நாளை மறுமை நாளில் இந்த ஜும்மாவின் பலன் கிடைக்கின்ற வகையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஈமான் கொண்டவர்கள் இறை விசுவாசிகள் அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தெளிவான அடிப்படையிலே சொல்லி காண்பிக்கிறான். ஈமான் என்ற காரியத்தை பொறுத்தவரை அது உள்ளத்தால் உணர்ந்து உறுப்புகளால் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விஷயம்தான் ஈமான் என்று சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறை. அந்த ஈமானிற்குள் நம்மை நாமே கொண்டு செல்ல வேண்டும். நமக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம், பல்வேறு சிந்தனைகள் இருக்கலாம், பல விஷயங்களை நாம் நல்லது என்று புரிந்திருக்கலாம். இருந்தாலும் கூட நம்மிடத்தில் வரவேண்டிய ஒரு உறுதியான நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகளை செம்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய கருத்துக்களை அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் கொண்டு வந்து விட வேண்டும். நம்முடைய பல விஷயங்களை, உலக ரீதியான காரியங்களை தூதருடைய முடிவிற்கு விட்டுவிட வேண்டும். இதுதான் உண்மையிலேயே ஈமானுடைய முதிர்ச்சி அடைந்த நிலைமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த முதிர்ச்சியான நிலைமையை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் எல்லா நபிமார்களும் விடாமல் கடைசி வரை துடித்தார்கள். அதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படை காரியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடிவாதங்கள் இருக்கலாம், ஆணவங்கள் இருக்கலாம், படிப்பறிவு இருக்கலாம், மேன்மையான பல அந்தஸ்துகள் பதவிகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு அடிமை.
அவர் மரணித்தால் அவருக்கு முஸ்லிமாக இருந்தால் ஜனாதா தொழுவிக்கப்பட வேண்டும். அவரும் ஒரு நாள் மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்ற விதிமுறையில் தான் எல்லா உயிர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே நாம் வாழ்விலே மரணத்தை நம்புகிறோம், பிறப்பை நம்புகிறோம். அவ்வாறு நம்பக்கூடிய நாம் நம்மிடத்திலே சில பண்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இறை விசுவாசிகளிடத்தில் போய் அல்லாஹ் என்று சொன்னாலே போதும், அல்லாஹ் என்று சொன்னாலே போதும், கேட்ட மாத்திரத்திலேயே உறக்கம் வராது, கேட்ட மாத்திரத்திலேயே கொட்டாய் வராது, கேட்ட மாத்திரத்திலேயே கவனங்கள் சிதறாது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதுதான் ஈமானுடைய உயர்ந்த நிலை. அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ளம் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட நடுக்கத்திற்கு உள்ளத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தை உலக ரீதியான பல்வேறு காரியங்கள் மூழ்கச் செய்து நாம் வாழ்க்கையிலே நிராயுதபாணியாய் நின்றுவிடக்கூடாது. உள்ளத்திற்கு உணர்த்தப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழி பேசக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் என்பது என்ற பதத்திற்குரிய அர்த்தத்தை யாராலும் சொல்ல இயலாது. ரப்பு இலாஹுக்கு வேண்டுமானால் சொல்லலாம். அல்லாஹ்வை பொறுத்தவரை பறந்து விரிந்த கருத்தை கொண்ட வார்த்தை அது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அர்த்தத்தை சொன்னா எல்லாருக்கும் புரியும் என்றில்லை. அல்லாஹ் என்று சொன்னாலே அந்த உள்ளங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் பெருகும். அந்த வசனங்களை கேட்ட மாத்திரத்திலே ஈமான் பெருகும், அந்த ஈமான் கூடுதலாகும். உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் அந்த ஈமானிய பொலிவு கூடுதல் அடைந்து கொண்டே இருக்கும். ஏனப்பா இதை பேசுகிறாய் என்று சொல்லி அதிலே சலிப்பை காட்டாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை பேசிவிட்டார், அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிவிட்டார்கள், எனவே இதற்கு செவிமடுக்க வேண்டும் என்று ஈமான் துடிதுடிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அது மட்டுமல்ல அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பை சாட்டி விடுவார்கள் அந்த இறை விசுவாசிகள். அல்லதீன யுகீமூன ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அது மட்டுமல்ல, ஈமான் வந்துவிட்டது என்று வெறுமனே இருந்து விட மாட்டார்கள். அவர்கள் தொழுகையை ஒழுங்காக 5 நேரம் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்களை செய்வார்கள். மனதால் ஈமான் கொண்டு செயலால் வெளிப்படுத்துவார்கள். உறுப்புகள் வெளிப்படுத்தும். ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஊட்டப்படும் போது அந்த நேரத்தில் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்விற்கு சரணடைந்து விடும். ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்ததாக மாறிவிடும். அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்கள்தான் உண்மையான தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் உண்மையான ஏகத்துவவாதிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே நாம் சிந்தித்துணர வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, இந்த ஈமானிய பொலிவு உள்ளத்திற்குள் வருகை தரக்கூடிய சூழ்நிலை பல நேரத்தில் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே இந்த ஈமானை பறிப்பதற்கு ஆயிரம் சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் ஈமானை அழிப்பதற்குரிய சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. அதிலே மனிதன் வீழ்ந்து விடுகிறான். அது போன்ற நேரத்தில் அவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு ஈமானை படிப்படியாக இழக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதைத்தான் நாம் சிந்தித்துணர வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்த்து அதிலே ஈமான் கூடி போய்விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கேட்கிறான். மனிதா, உனக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன்? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் மனித இனத்திலிருந்து உனக்கு ஜோடியை கொடுத்தேன். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃதா, உங்க மனைவிமார்கள் மூலமாக அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தான். அதுக்கப்புறம் பேர பிள்ளைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத், இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான பொருட்களை எல்லாம் உண்ணுங்கள் என்று உங்களுக்கு கொடுக்கிறான். இவற்றையெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கிவிட்டு அஃபபில் பாத்தில் யூமினூன், அல்லாஹ் நீங்கள் அசத்தியத்தை ஈமான் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லாமே நான் தான் தர்றேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, எல்லாமே நான் தந்ததுக்கு பின்னாடி சத்தியத்தை விட்டுவிட்டு அசத்தியத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு கூடுகிறது. அதுதான் சரி என்று தோன்றுகிறது. அது ஆயிரக்கணக்கான பேர் செய்கிறார்களே, கோடிக்கணக்கான பேர் செய்கிறார்களே, தவறாய் இருக்க முடியுமா? அது கண்டிப்பாய் இருக்க முடியாது. அதுதான் சத்தியம் என்று ஒரு தோரணையிலே செல்கிறார்கள். வபி நிஅமத்தில்லாஹிம் யக்ஃபுரூன், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் இவர்கள் மறுக்கிறார்கள், குஃப்ராக்குகிறார்கள். அல்லாஹ் கொடுத்ததுதானா என்று யோசிக்கிறார்கள். எப்படி அது வந்தது என்று
அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அந்த அளவிற்கு அசத்தியம் தலை தூக்கி விடுகிறது கண்ணிமிக்க சகோதரர்களே. ஒரு காலத்திலே மௌலூது பாடல்கள் என்று சொன்னாலே முணுமுணுத்துக் கொண்டிருந்த காலகட்டம் போய், மீலாது விழாக்கள் என்று சொன்னாலே அமைதியாக இருந்து கொண்டிருந்த காலகட்டம் போய், இப்பொழுது மௌலூதிற்கு ஒரு பக்கம் பயங்கரமான அளவுக்கு வரவேற்பு, அதே போல மீலாது விழாக்களுக்கு என்று ஏகப்பட்ட தடல்புடலான ஏற்பாடு, அதற்கு என்று சொல்லி களமிறங்கி இன்று நவீன விதமான மனிதர்கள் நபிதின விழா கூடும், நபிதின விழா வாழ்த்துக்கள் என்று அதை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டதை யோசித்து பாருங்கள். ஏன் தமிழ்நாடு இந்தியாவிலே எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பிறந்த தின விழா இருக்கும் போது ஏன் என்னுடைய நபிக்கு ஒரு விழா எடுக்க கூடாது? நியாயம்தானே? இதையெல்லாம் சமுதாயத்தில் பார்த்து கொண்டு வெறுமனே இதை பற்றி விமர்சனம் செய்துவிட்டால் பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் நம்மால் அடைய முடியாது. நபி தின விழாவை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்திற்கு நபி என்றால் யார் என்று தெரியும் என்று பயங்கரமான முறையில் அசத்தியத்திற்கு பயங்கரமான முறையில் ஜோடனை செய்யப்படுகிறது. வெறுமனே வாதத்தின் அடிப்படையில் கொண்டு செல்லப்படுகிறது. எல்லாமே வாத பிரதிவாதம் தான். சத்தியமா அசத்தியமா? அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த மார்க்கம் என்பது வாதத்தின் அடிப்படையில் நிலைநாட்டப்படக்கூடியதல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனின் அடிப்படையிலே, ஹதீஸின் அடிப்படையில் நிலைநாட்டப்படக்கூடியது. யாருடைய வாதம் கண்டிப்பாக உலகத்தில் வேண்டுமானால் லாஜிக் பேசலாம், ஆனால் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் கண்ணிமிக்க சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோது லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல என்னை நீங்கள் வரம்பு மீறி கொண்டு சென்று விடாதீர்கள். ஈயாக்கும் வல் குலுவ, வரம் எல்லை மீறக்கூடிய காரியத்தை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகள் பல்வேறு விஷயங்களை அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருந்துங்க. இதெல்லாம் பெருசுபடுத்திட்டு இருந்தா வேற வேற அச்சயம் நம்முடைய கோல், நம்முடைய இலக்கை அடைய முடியாது என்று சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அமைதியாயிருந்த நிலைமை அசத்தியம் ஒழிந்து போய்விட்டது. இன்னல் பாத்தில கான ஜஹூகா, அசத்தியம் அழிந்து போய்விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் இன்னைக்கு அசத்தியம் தலை தூக்குகிறது கண்ணிமிக்க சகோதரர்களே. அதற்கென்று சொல்லி ஏகப்பட்ட தடவைகளான ஏற்பாடுகள். என்ன யோசித்து பாருங்கள், யாரிடத்திலே போர் செய்கிறார்கள், யாருக்கு எதிராக செயல்படுகிறார்கள்? தௌஹீதை தவிடுபடுவாக்குவதற்காக வேண்டி பல்வேறு காரண காரியங்களை சொல்லி இந்த தௌஹீதை குழிக்குள் தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்களே. யோசித்து பார்க்க வேண்டாமா கண்ணிமிக்க சகோதரர்களே? ஈயாக்குமல் உலுவ என்று யார் சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் எல்லை மீறக்கூடாது என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த காரியத்தை இன்று சர்வசாதாரணமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கண்ணிமிக்க சகோதரர்களே. இதற்கெல்லாம் வரவேற்பு கொடுப்பது, இதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிப்பது, இதுதான் முழு மூச்சாக செயல்படுவது. இது போன்ற காரண காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நியாய உணர்வோடு யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய ஈமானை அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோமே, நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவிலே சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவங்களுக்கு மேல நிழல் விடுவதை பார்க்கறாங்க. இங்க வெயில காணமே, என்னுடைய நிழல் கீழே படும் காணமே என்று பார்க்கறாங்க. பார்த்தா பக்கத்தில் இருந்த நபித்தோழர் துண்டை எடுத்து பெரிய அளவிற்கு விரித்து பிடித்துக் கொண்டு வருகிறார். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு சாதாரண அடிமை, என்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், என்னை ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னாங்க. நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நானும் உங்களை போன்ற இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தோழர்களே? எனக்கு வஹீ செய்து வருகிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் நான் மறைவான சில செய்திகளை சொல்கிறேன். இவ்வளவுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக பார்த்த செய்திகளை எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக மண்ணில் இருந்து கொண்டு விண்ணை பார்த்த நபி என்றெல்லாம் அடுக்குமொழியிலே பேசக்கூடிய பேச்சை பார்க்கிறோமே. யோசித்து பார்க்க வேண்டாமா? யாருக்கு எதிராக திரள்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இந்த மார்க்கத்திலே கலங்கத்தை உண்டாக்க முடியுமா? உண்டாக்கினால் அவர்கள் செல்லுபடி ஆவார்களா? அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பாடத்தை தந்து விடுவான் கண்ணியமிக்க சகோதரர்களே. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு வேறு வேறு விஷயங்களை, பாத்திலான விஷயங்களை எல்லாம் நம்பி அதன் பின்னாலே சென்று கொண்டிருந்தால் நிலைமை என்னவாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே. ஒவ்வொரு கட்டம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்துக்குள்ள முழுசா வந்துருங்க.
உங்கள்கிட்ட ஈமான் முழுசா இல்ல, முழுசா ஈமான கொண்டு வந்துருங்க, உள்ளத்திற்குள் பிடிப்பை கொண்டு வாருங்கள். எந்த நேரத்திலும் தளர்ச்சி ஆகாது. என்னுடைய வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனை வச்சாலும் என்னை ஒருபோதும் நீங்கள் அசத்தியத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவெல்லாம் என்னவானது கண்ணியமிக்கவர்களை யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஈமானுடைய காரியத்திலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஏதாவது சொல்லுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நான் இன்னென்ன பகுதியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி செய்து அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? இல்லை. அந்த தோழரை பார்த்து திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார், அப்போது எனக்கு பின்னால் யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் என்று சொல், ஆமன்து பில்லாஹ் என்று சொல், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று முதலில் சொல், சும்மஸ்தகிம், பின்பு அதில் நீ உறுதியாயிரு கடைசி வரைக்கும். தளர்ந்து விடக்கூடாது, தளர்த்தி விடக்கூடாது. ஈமானை கண்டிப்பா யாரும் உடைத்து விட முடியாது. அல்லாஹ் விரும்புகிறான் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பாழாக்குவதற்கு யாரும் முனைந்தாலும் கண்டிப்பா அவர்கள் தோல்வி அடைவார்கள். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களிடத்தில் ஈமான் இருக்கணும்னு விரும்புறான். வேற என்ன சொத்து இருந்தாலும் பயனில்லை, ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை கேட்டால் அஞ்சக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். ஆட்சியாளர்களுடைய தண்டனை கேட்டால் அஞ்சக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தால் என் நிலைமை என்ன என்று அந்த பயம் வர வேண்டும். அல்லாஹ் என்னிடத்தில் நோயை கொடுத்து என்னுடைய வாயிலே கலிமத்து தௌஹீதை சொல்ல விடாமல் தடுத்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்று பரிதவிக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய பெண் சமுதாயத்தை அல்லாஹ் கைவிட்டு விட்டால் நிலைமை என்ன என்று அதற்கு துடிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. அதனால்தான் இவ்வளவு பெரிய வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, அதுல உறுதியா இருங்க. ஏன்? வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் ஈமானை உள்ளத்தில் வைத்து அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நபிமாருடைய தலையாய கடமை. அதே கடமை நமக்கும் இல்லையா? அதே கடமை நமக்கு கட்டாயம் இல்லையா? அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஹார்ட்ல ஈமானை அலங்கரிக்க வேண்டும் என்று துடிக்கிறான், விரும்புகிறான். அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவது உண்மையான முஸ்லிமுடைய கடமையா, அல்லது அதில் சலிப்பை காட்டுவது ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு என்று யோசித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் நமக்கு ஈமான் கண்டிப்பா எல்லா நேரத்திலும் உதவி செய்யும் கண்ணியமிக்க சகோதரர்களே. நம்முடைய ஈமானை பொறுத்தவரை அந்த அளவிற்கு பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானுக்கு என்று சொல்லி வலிமையை கொடுப்பான். அந்த ஈமானுக்கு கொடுக்கக்கூடிய வலிமை இருக்கிறதே சாதாரண வலிமை அல்ல கண்ணியமிக்க சகோதரர்களே. கோடான கோடி மக்கள் திரண்டு வந்தாலும் எனக்கு ரப்பு இருக்கிறான் என்று சொல்லி அந்த நேரத்திலே அந்த உறுதிப்பாடு வருகிறதே, அங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பெரிய பயிற்சி எல்லாம் எடுத்திருக்க மாட்டான், சாகசங்களை செய்திருக்க மாட்டான், யதார்த்தமா போய் நிற்பான். அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கும். இதான் யதார்த்தமான நிலைப்பாடு கண்ணியமிக்க சகோதரர்களே. வக்ஷௌனி என்று அல்லாஹ் சொல்றான், என்ன பயந்துக்குங்க. வலா தக்ஷௌஹும், இந்த மக்களை பயப்படாதீங்க, அவன் அதை பண்ணிடுவாய் இதை பண்ணிடுவாய் என்று இதற்கு அஞ்சு அஞ்சு சாயாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வாகி எனக்கு பயந்து வாழுங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், நான் தான் உங்களுக்கு சிறந்த உதவியாளன், நான் தான் உங்களுக்கு சிறந்த எஜமானன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நான் தான் சிறந்த எஜமானன், நான் தான் சிறந்த உதவியாளன், என்னை நம்பி நீங்கள் இருக்க வேண்டும். வல் யூமினூ பி, என்னைத்தான் இவர்கள் நம்ப வேண்டும் எல்லாவற்றுக்கும். ஏனென்றால் இவர்கள் கேட்டதையெல்லாம் நான் தான் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களா உருவாக்கி கொண்டது கிடையாது, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய யாரும் உருவாக்க முடியாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தருகிறான். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு சொல்லி காட்டினார்கள். மகனே, நீ என்னதான் துடி துடி என்று துடித்தாலும் அல்லாஹ் நாடியதான் நடக்கும் மகனே. ஒவ்வொரு நாளும் சொல்கிறோமே இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இதற்கு அர்த்தத்தை நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே. அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்ற வார்த்தை, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எப்படியும் கொடுத்து நம்முடைய பெரிய அளவிற்கு ஒரு சக்தியை கொடுப்பான். அந்த ஒரு ஆளுமை தன்மை அல்லாஹ் வழங்குவான். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மகனே, வயின் யா புனைய இன் தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்லி யாதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ் லத்தீஃபுன் கபீர் என்று தன்னுடைய மகனுக்கு சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த பாடம் தான் நமக்கு தேவை கண்ணியமிக்க சகோதரர்களே. இந்த ஈமானிய வலிமை தான் நமக்கு தேவை.
இதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரும், இதுதான் கபரிலே நமக்கு விசாலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வல்லாத எந்த ஈமானா இருந்தாலும் தவிடுபொடி ஆகிவிடும். கண்ணிமிக்க தவறுகளே, கபஸ்தான் வரைக்கும் கூட வராது, எல்லாமே காணாமல் போய்விடும். அதான் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே, ஒரு நன்மை என்று இருந்தால் அந்த நன்மை வானத்திற்குள் உள்ளே ஊடுருவி உள்ளே இருந்தாலும் சரி, பூமிக்குள் உள்ளே ஊடுருவி இருந்தாலும் சரி, அல்லது மலைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லாஹ் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் கண்டிப்பாக அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹ். உன்னுடைய முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய முயற்சிக்கும் கூலி தர்றான். அதற்கடுத்ததாக அல்லாஹ் உனக்கு தரணும்னு நினைச்சா தான் அது வரும். நீ தலையெல்லாம் நின்னால வராது. அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் விரும்பணும், அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாசத்தோட ஒன்று வரணும். அது வரும்போது நம்மிடத்தில் பெரிய அளவிற்கு தாக்கம் இருக்கும். கண்ணிமிக்க சோழர்களே, அதைத்தான் நாம் சிந்தித்துணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை யோசித்து பாருங்க. இன்று தௌஹீதுல பார்த்தீங்கன்னா அப்படியே அல்லாஹ்வை நம்பி நம்பி என்னங்க ஆக போகுது என்று கிண்டல் அடிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நம்பி நம்பி நடுத்தருவுக்குத்தான் வர வேண்டும் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் கைவிட்டு விடுவான் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பி நம்பி என்னத்தை சாதித்தார்கள் என்று பேசுகிறார்கள். ஹலால் ஹராம் எல்லாம் பேணி பேணி என்னதான் வாழ்க்கையில் இவர்கள் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்றெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். யாரை எள்ளி நகையாடுகிறார்கள்? யாருடைய மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டாம். கண்ணிமிக்க சோழர்களே, இன்றைக்குமே பிடிமானம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பிடிமானம் பிடித்து ஒருவர் இருந்து விட்டால் லன் ஃபிஸாமலஹா, அந்த கயிறை பிடித்து ஒருவன் மேலே ஏற முயன்றால் கண்டிப்பாக அந்த கயிறு கடைசி வரை துண்டிக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பலமாக ஒருவர் பற்றி பிடித்துக் கொண்டு எனக்கு ரப்பு தான் வேணும் என்று சொல்லி ஒரு ஊமை, சாதாரண ஊமை அந்த கயிறை பற்றி பிடித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த ஊமைக்கு கூட தெரியாத அடிப்படையிலே ஒரு விஷயங்களை உணர்த்துவான். கண் தெரியாதவருக்கு கூட அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கயிறின் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்ப்பான். இலக்கிய தோரணையிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். என்னுடைய அந்த கயிறை பற்றி பிடிச்சுக்கிட்டா ஒருபோதும் ஒருத்த கீழே விழமாட்டான், என்ன நம்பினவன் என்னைக்கு நாசமடைய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா அடியா மனிதருடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நம்பி நம்பி வீணா போச்சுங்க என்று இன்னைக்கு தௌஹீதுல பலகீனம். வரதட்சணை திருமணங்கள், எங்கு பார்த்தாலும் வரதட்சணை திருமணங்கள், மறைமுகமாக நேரடியாகவோ வரதட்சணை திருமணங்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா வேலைக்காகாது என்று சொல்லி பெரிய அளவுக்கு எல்லாமே ஹராமான காரியங்களை சென்று வீழக்கூடிய பலரை பார்த்தாலும் சில பேர் வேண்டுமானால் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபி வழி அடிப்படையில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த தௌஹீதிற்குள் வந்த பலரும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரத்தில் செழிப்பாயிடுறாங்க. ஆடம்பர திருமணங்கள், அந்த திருமணத்தில் காசை போட்டு அழிப்பது. எத்தனையோ ஏழைகள் உணவில்லாமல் வாடுகிறார்களே கண்ணியமிக்க தோழர்களே, எத்தனையோ சகோதரர்கள் தொழில் இல்லாமல் வாடுகிறார்களே, எத்தனையோ சேரி ஜனங்களில் ஒரு நேரம் உணவு கூட சரியா வயிறார சாப்பிட முடியாமல் தவிக்கிறார்களே, அந்த காசுகளை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். கண்ணியமிக்க தோழர்களே, காசு பணத்தை கல்யாண மண்டபத்தில் போட்டு கொட்டி தீர்ப்பதற்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குகிறான்? யோசித்து பார்க்க வேண்டாமா? எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. இதுதான் தௌஹீது கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை போய் இன்று மறைமுகமா வாங்குறாங்க, அவ்வளவு வாங்கினாங்க இவ்வளவு வாங்கினாங்க என்று ஆதாரத்தோட நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டதே. பெயரளவிற்கு ஒரு பயான், பெயரளவிற்கு மகர், எல்லாமே ஃபார்மாலிட்டியா போயிட்டு இருக்குது. யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணிமிக்க சகோதரர்களே, எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? பல சகோதரர்கள் மனசாட்சியை திறந்து பார்த்து சொல்ல வேண்டும், பேசி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் தௌஹீது கல்யாணம் என்று சொல்லி நடத்தப்படக்கூடிய பல கல்யாணங்கள் அங்கே பார்த்தால் மார்க்கத்திற்கு மறுநாள பிதத்துகள் எல்லாம் அரங்கேற்றப்படுகின்றன. எப்படி கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து அந்த முடிவிற்குள் வந்ததற்கு பின்னால் மீண்டும் மீண்டும் வெளியே சென்றால் எவ்வளவு பெரிய பாதகம் ஏற்படும் என்பதை நாம் தெளிவான அடிப்படையிலே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சிறுவர்களிலேயே முதலாக இஸ்லாத்தை தழுவியவர் அலி ரலியல்லாஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கப்பா என் பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்றீங்க, மகர் எங்கன்னு கேட்கிறாங்க. அவர் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்ல கிடைச்ச கேடயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு அவங்களுக்கு கூட மகருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை கொடுக்கணும்னா மகர் இல்லாம திருமணம் இல்லைங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாங்களே. இந்த வழிமுறைகள் எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ்வை பயந்து உணர்ந்து அங்கே முடிவெடுக்க வேண்டும். அங்க திருமணத்துக்கு பேசுறத பேசிக்கலாம் என்று சொல்லி சம்பந்திங்க கை மாத்திக்கிறாங்க, பின்னாடி சம்பந்திங்க கை மாத்திக்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிலைமையாயிருது, செக் லீஃப் போயிருது, அது வேற வகையில பொருளாக கிடைச்சிருது.
பெரிய அளவுக்கு வாகனங்களாகவோ அல்லது சொத்துக்களாகவோ வேற ஏதாவது பத்திரங்களா கையில கிடைச்சிருது. இதனால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு யோசித்து பாருங்க கண்ணியமிக்க சகோதரர்களே. அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எளிமையான திருமணத்தில் தான் வரக்கத்திருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள். இவர்கள் பெயரால் நாம் மோசடி செய்தால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சில பேர் அந்த தவறுகளை செய்யக்கூடிய சில பேர் சிந்தித்துணர வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே. ஒவ்வொரு விஷயத்திலும் அதே போல நீங்கள் பாருங்கள், தௌஹீதிற்கு வந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று தௌஹீதை பலகீனப்படுத்துகிறார்கள். தௌஹீதை பலகீனப்படுத்தி அவர்கள் செயல்பாடுகளிலே ஏகப்பட்ட முரண்பாடுகள். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே பல இபாதத்துகள் செய்யப்படுவதில்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தொழுகையை 5 நேரம் பேணுகிறாரா? குர்ஆன் சுன்னாவை பிரிந்திருக்கிறார். இவர் 5 நேரம் தொழுகிறாரா என்று சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். இவர் 5 நேரம் தொழுவதில்லை, சுபஹ் தொழுவதில்லை, இவர் சரியான ஜும்மாவிற்கு நேரமாக வருவதில்லை. இவர் எப்படி குர்ஆன் சுன்னாவை பிரிந்தவராக இருக்க முடியும் என்று இப்படிப்பட்ட வாதங்கள் வைக்கப்படுகின்றன. இன்று ஒரு சும்மா ஒரு லேபிளிற்காக தான் பலரும் இருக்கிறார்கள். அந்த லேபிள் மாற்றப்பட வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நான் உள்ளே வந்தேன் என்று சொன்னால் கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் நான் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று அந்த பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவராலும் இந்த தௌஹீதுடைய காரியங்கள் பல நேரத்தில் தளர்த்தப்படுகிறது. எனவே நாம் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். வஹம்மத் குல்லு உம்மத்தின் பி ரசூலின் லியஹுதுஹு, ஒவ்வொரு சமுதாயம் தன்னுடைய தூதரை புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வஜாதலு பில் பாத்தில், அவங்க அசத்தியத்தை வைத்துக் கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை கொண்டு சத்தியத்தை அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அசத்தியத்தை கொண்டு தர்க்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா தர்க்கம் பண்றவங்க எதுக்கு நினைக்கிறாங்க? சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே இன்னைக்கு வாத திறமையின் அடிப்படையில் யாரேனும் ஒருவர் பேசினால் அது சரிதாங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. குர்ஆன் சுன்னாவிற்குள் வருவதில்லை கண்ணியமிக்க சகோதரர்களே. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அது போன்ற நேரத்தில் ஒரு திருமணம் முடித்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய தம்பதிகளை பொறுத்தவரை அவர்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகை நேரத்திலே சரிவர பேண வேண்டும். தாயத்து தட்டு மந்திரங்கள் போய்விடக் கூடாது. கணவனுக்கு திடீரென்று உடம்பு முடியல, ஏதா ஆயிருது என்று சொன்னா உடனே யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு தங்கள் மார்ட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டு வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பலவீனமான சூழ்நிலை ஏற்பட்டு போய்விட்டது. தங்கள்மார்கள்ட்ட போய் பால் கிதாப் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணா, அந்த மாதிரி ஜோசியம் பார்த்தா 40 நாள் தொழுகையே போயிடும், அந்த தொழுகையுடைய எல்லா நன்மைகளும் போயிடும் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். புரிந்து வைத்தும் கூட பல நேரத்தில் மனசு ஊசலாட்ட ஆட 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 அந்த நேரத்தில் தளர்ந்து போயிடுறாங்க. நம்ம தௌஹீத் அடிப்படையில் கல்யாணம் முடிச்சதுனால தான் பல பேர் நம்ம கல்யாணத்துக்கு வரல இல்லையா, வராம நம்ம பல பேர் துவாவை இழந்துட்டோம். இப்படி உங்க பேச்ச கேட்டு கடைசியில நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம், யாரோ நமக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, யாரோ நமக்கு செய்வனை பண்ணிட்டாங்க, அதனால நம்ம எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம், வைத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம் என்று சொல்லி பலகீனப்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் பல தம்பதிகள் இருக்கிறாங்க. எனவே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். வெளியில் இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் தௌஹீதை புறக்கணிக்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் தௌஹீதை படிப்படியாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே. ஒவ்வொரு நேரத்திலும் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் உருவான எத்தனையோ நபித்தோழர்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே மரண நேரம் வரை அந்த தௌஹீதை பாதுகாத்தார்கள். தௌஹீத் என்ற வார்த்தை பொறுத்தவரை அது வார்த்தையிலே ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. மரணிக்கின்ற காலம் வரை அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா என்று இவங்கெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க கூட ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி தௌஹீத் அவ்வளவுதான் அழிஞ்சு போயிருச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை என்று போகவில்லை. என்னுடைய தூதர் கொடுத்த தௌஹீதுடைய பணியை கடைசி வரைக்கும் நான் கொண்டு போவேன், கடைசி வரை கட்டி காப்பாத்துவேன். யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இந்த தௌஹீதில் இருந்துதான் மரணிப்பேன். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களா இல்லாம வேறு எந்த நிலையிலும் மரணித்து விடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு கட்டுப்பட்டு கடைசி வரை நான் தௌஹீதில் இருப்பேன். நான் தூதருக்கு முன்னால் நடித்துவிட்டு செல்லவில்லை, உயிரோட்டமாக என்னுடைய தூதரை நேசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தூதர் மரணித்தால் கூட இன்னைக்கும் நான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்வதன் மூலமாக நான் தூதரை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன், நான் தூதரை விட்டும் தூரமாகவில்லை என்று சொல்லி தூதரோடே தன்னுடைய வாழ்க்கையை பல நேரத்திலே நினைவுகள் மூலமாக வாழ்ந்தவர்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தோழரோடு ஒரு இடத்தில் கேட்கிறார். அவங்களுடைய நிலைமை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கம் அந்த அளவிற்கு இருந்திருக்கிறது. ஒரு நபித்தோழர் ஒரு ஊர்ல இருக்கிற மாற்று மத சகோதரரை என்ன செஞ்சிடறாரு, அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அது பெரிய அளவுக்கு
அது வருது, பிரச்சனை தலை தூக்கி வருது. தலை தூக்கி வந்த உடனே அது போன்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சபைக்கு வருது. சபைக்கு வந்த உடனே யார் அடி வாங்கினாங்களோ அவங்க கையில சாட்டையை கொடுத்து அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க இவர் அடிங்கிறாங்க. இவர் அடிங்கன்னு சொன்ன இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு ஆளுநருடைய மகன். இவர் ஒரு ஆளுநருடைய மகன். அந்த ஆளுநர் யாரு? சஹாபி. அந்த ஆளுநருடைய மகனை உமர் ரலியல்லாஹு அடிக்க சொல்றாங்க. அடிக்க போகும்போது அவன் எம்புள்ள அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர் சொல்றாரு, அவன் எம்புள்ள அப்படிங்கிறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எப்பப்பா நீ மக்களை எல்லாம் அடிமையாக்கன? உனக்கு மக்களை எப்ப நீ அடிமையாக்கன? நீ இந்த மாதிரி காரியத்தை செய்வது வரம்பு மீறிய காரியம். நியாயம் நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும். தோழரே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த நேரத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுறாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போறாங்க. எங்க ஆள் செஞ்ச ஒண்ணு, அவங்க ஆள் செஞ்ச ஒண்ணு என்று இல்லை. நியாயம் அநியாயம் சத்தியம். அல்லாஹ் இந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இந்த ஆட்சி பொறுப்புல நான் தப்பு பண்ணிட்டா மறுமை நாள் இந்த குடிமக்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். போஸ்ட் கிடைக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, அது ஈஸியா கிடைச்சிரும். ஆனா ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சின்ன குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டாலும் அந்த போஸ்ட்ல இருக்கிற நபர்கிட்ட அல்லாஹ் விசாரிக்காம விட மாட்டாங்க. கண்ணிமிக்க தோழர்களே, அதனால தான் சஹாபாக்கள் எல்லாம் நடுங்கினார்கள். இந்த பொறுப்பு வந்தால் அல்லாஹ்வுடைய உதவியோடு வந்தால் நிலைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் கண்டிப்பாக அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும் என்று அஞ்சு அஞ்சு ஒதுங்கினார்கள். கண்ணிமிக்க சோழர்களே, எனவே நாம் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்ன உணர்த்துகிறோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் என் தோழர் தப்பு பண்ணாலும் தப்புதான் என்று உமர்தான் நின்றாங்களே, அங்கேதான் நீதி நேர்மை நிலைநாட்டப்பட்டது. காரணம் அல்லாஹ்வை பயந்தார்கள். நான் ரப்பிற்கு உண்மையான அடிமையாக வாழ வேண்டும். என்னுடைய தௌஹீதுடைய இந்த ஆட்சி அதிகாரத்திலே யாருக்கும் அநியாயம் செய்துவிடப்படக்கூடாது என்று சொல்லி அஞ்சு அஞ்சு வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் தௌஹீதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிஞ்சு போயிடாதீங்க. உலக ரீதியான காரணங்கள் சொல்லி பிரிஞ்சு சின்னாமின்னப்பட்டு போயிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே யார் எதை சொன்னாலும் சரிதான், கண்டிப்பாக தௌஹீதிற்கு பாதிப்பு உண்டாக்க முடியாது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய வாயினால் ஊதி இந்த இஸ்லாமிய ஒளியை அணைக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்த தௌஹீதுடைய ஒளியை அணைக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இந்த ஒளியை பரிபூர்ணப்படுத்துவான். அதற்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான். சர்வ உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு பெரிய கோடான கோடி மக்கள் திரண்டு வந்தாலும் சரிதான், அசத்தியம் வீழ்ந்தே தீரும் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. சத்தியம்தான் ஜெயிக்கும் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. எனவே நாம் எல்லா கட்டங்களிலும் இந்த தௌஹீதை கட்டி காப்பாற்றி கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு ஜனாதாவிலும் நாம் ஓதுகிறோம். கண்ணிமிக்க தோழர்களே, அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஹி அலல் இஸ்லாம், யா அல்லாஹ் எங்களில் யாரை நீ உயிர்ப்பிக்கிறாய் அவர்களை முஸ்லிமாக நீ உயிர்ப்பிப்பாயா யா அல்லாஹ். வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான், மௌத்தா போகும்போது அவரே இவரே என்று புகழாரம் பேசி மௌத்தா போக கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ரப்பை தவிர வேற யாரு எனக்கு தெய்வம் இல்ல, அல்லாஹ்வை தவிர பாதுகாக்கிறவ யாரும் இல்ல, அல்லாஹ்வை தவிர உயிரெடுக்கிறவ யாரும் இல்ல, என் ரப்பு தான் எல்லாம் என்று சொல்லி கண்ணை மூட வேண்டும். கண்ணிமிக்க சோழர்களே, அந்த உயிரை கண் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த உயிர் போகக்கூடிய விதம் யோசித்து பாருங்கள். அந்த உயிர் பிடுங்கப்பட வேண்டுமா, அன்பாக எடுக்கப்பட வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் தௌஹீதில் உறுதியோடு இருக்கிறார்களோ அதற்கு அழகான முறையில் உயிர் எடுக்கப்படும். யார் இந்த தௌஹீதை குளிதோண்டி புதைப்பதற்கு துடிக்கிறார்களோ அந்த உயிர் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு மலக்குமார்கள் அடி கொடுத்து அந்த உயிர் பிடுங்கப்படும். அப்படிப்பட்ட அடியை வாங்குவதற்கு தைரியம் உள்ளவர்கள் தான் வாத திறமையின் அடிப்படையிலே தௌஹீதிற்கு எதிராக திரள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த தௌஹீதுடைய சுவாசத்தை, ஈமானுடைய சுவாசத்தை உணர்ந்து புரிந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். இந்த குழந்தை செல்வங்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பாதிக்கப்படுகிறது.
நாம் விவரம் தெரியாமலேயே 3 வயது 4 வயது குழந்தையிலிருந்து நம்முடைய பெண் மக்களை எல்லாம் பலர்கிட்டையும் பேச பழக விடுறோம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? 73 வயசான நபரெல்லாம் ஒரு 13 வயது பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது கொஞ்சம் பாசத்தோடு அவர்களை நாம் அன்போடு கலந்துரையாட வேண்டும். அவங்களோட சந்தோஷத்தோடு பேச வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அவங்கள அன்புக்காக துடிக்கிறாங்க. ஆனால் எந்நேரமும் மிஷினாகவே, பணத்தை உருவாக்கக்கூடிய மிஷினாகவே பல சகோதரிகள் இருந்துடுறாங்க. அதனால் என்ன ஆயிடுதுன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளோடு உட்காந்து பேசுறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணியே தீரணுங்க. இல்லைன்னா நம்ம வளர்த்தின அந்த சொத்து யார்கிட்டையோ போயிடும். அந்த குழந்தைகளோட உருவாக்கி அவர்களை தௌஹீதில் உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய மனதிலே ஈமானிய பொலிவை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு விட்டு செல்லக்கூடிய சிறந்த செல்வம் நல்லொழுக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சிறந்த செல்வம் அந்த குழந்தைகள்கிட்ட சாப்பிட்றதுலேருந்து, குடிக்கிறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் படிப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி சொல்லிக் கொடுத்து, அந்த குழந்தைகள் வெகுளியானவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், அவங்கள்ட்ட என்ன அது ஒரு களிமண் மாதிரி, அதை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அது நமக்கு எதிராக மாற்றலாம், நமக்கு ஆதரவாக மாற்றலாம், சமுதாயத்துக்கு எதிராக மாற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த பிள்ளைங்களை அல்லாஹ் பயந்து உருவாக்கணும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உங்க துவா செய்யும் போது கூட ஏமாந்து உங்க குழந்தைகளுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க, உங்க மனைவிக்கு எதிராக துவா செய்யாதீங்க. ஏன்னா மனைவி எதிராக வேலை செய்வான், குழந்தை சீக்கிரமா நமக்கு எதிராக வேலை செய்யும். அதே மாதிரி நம்ம சில நேரத்தில் நமக்கு எதிராக வேலை செஞ்சிருவோம். அதான் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். ஊர் உலகத்தெல்லாம் சொல்லி அது இதுன்னு பயங்கரமான முறையில் அவங்களுடைய தவறுகளை என்னதான் பேசினாலும் சினிமாக்கள், மீடியாக்கள் மூலமாக பல ஆபாசங்கள் பெருகிவிட்ட காரணத்தினால பலரையும் திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். ஆனால் முடிவை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் மாற்ற முடியும். நம்ம வீடுகளில் ஆடை மாத்துங்க. நிறைய சகோதரர்கள் சின்ன பிள்ளை தானே சொல்லி ரொம்ப கையெல்லாம் தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. 10 வயசு பிள்ளை அந்த கனப்பரிமாணங்கள் தெரியும் போது பாதிப்பு அடைஞ்சிருவாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கஷ்டப்பட்டு தைச்சே போட்டு விடணும். எங்கேயோ போய் தைச்சு அதை பாதுகாத்து ஃபேன்சி ட்ரெஸ் தான் போன கிடைக்கும். கடைகளுக்கு போனா பல கவர்ச்சியான ஆடை தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்முடைய பெண் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸ்கூலுக்கு போனா, தெருவில் நடமாடனா, இங்கே போனாலும் நம்முடைய பெண் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை கடைபிடித்தால் தான் முடியும். மாறாக ஏதோ வருடத்தில் ஒரு தடவை ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடிட்டா முடியாது, அது குழந்தைகள் தினத்தை கொண்டாடிட்ட முடியாது. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வருடத்தில் வைக்கப்படக்கூடிய விழாக்கள் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா இஸ்லாமிய முறையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் அந்த பிள்ளைங்களுக்கு ஆடை ஒழுங்குமுறைகளை, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை, உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், ஆபத்தான விஷயங்கள் இவற்றையெல்லாம் உணர்த்தி அந்த பிள்ளைகள் உருவாக்கப்படும் போது அவங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உருவாக்க வேண்டும். அது போன்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் தான் உண்மையான தீர்வை எதிர்பார்க்க முடியும். எனவே எந்த ஒரு கட்டத்தில் நம்முடைய பிள்ளைங்க மேல, அது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களோட டெய்லி கொஞ்ச நேரமாவது பேசுறதுக்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். அதற்கு விடாமல் அதற்குரிய சூழ்நிலை உருவாக வேண்டும். எத்தனையோ சவருடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போகும்போது வாப்பா தூங்கிட்டு இருந்தாரு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது வாப்பா வந்தாரு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது பாப்பா வந்தாரு, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் தூங்கிட்டு இருந்தாரு என்ற நிலைமை தான் நிறைய வீட்டில் இருக்குது. அதனால அது போன்ற நிலைமை இல்லாம அதே மாதிரி காலையில நேரத்தில் அந்த பிள்ளைங்களை ஒரு 8:30 மணிக்கு பைக் எடுத்துட்டு வர்றதை பார்த்தா எங்க கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளைங்களை கீழே தள்ளுவாருன்னே தெரியாது. அப்படி தெரிச்ச மாதிரி வர்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பாம நம்ம குழந்தைகளாச்சே பத்திரமா போய் சேரணுமே. எத்தனையோ விபத்துகளை பார்த்துருக்கிறோமே, எத்தனையோ குழந்தைங்க லாரியிலையும் பஸ்லையும் மாட்டி கண்ணுக்கு முன்னாடியே சின்ன பின்னம் ஆயிருக்குது. என் குழந்தைக்காக நான் நேரத்தில் எந்திரிக்கணுமே, அது போன்ற நிலைமையில நான் குழந்தையோடு இருந்து ரெடி பண்ணணுமே, இந்த சிந்தனை எல்லாம் நிறைய பேரண்ட்ஸுக்கு வர்றதே இல்லை. கடைசி நேரத்தில் அதிரடியாக கொண்டு எங்கேயா இடத்துல சாத்தியாச்சுன்னு என்ன நிலைமையாக யோசிச்சு பார்க்கணும். எனவே விபத்துகள் பெறுவதற்கு அடிப்படை காரணம் அதுதான். அதனால நம்ம குழந்தைகளை கொஞ்சம் நேசிச்சு அல்லாஹ்வுக்காக நாம பெத்தெடுத்த குழந்தைங்க, நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய ரத்தம், அவங்கள நம்ம உருவாக்கணும். நல்லபடியாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டு அவங்க வாழணும். நமக்கு மௌத்தா போன பின்னாடியும் அவங்க அல்லாஹ் வணங்கி இறைச்சவாதியாக தௌஹீத்வாதியாக அவங்க வாழணும். அப்படிப்பட்ட நிலைமையில அவங்களுடைய பெரிய ஒரு சாதனையை இலக்கை அடைய போகிறார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி நினைப்பை வச்சு உருவாக்கினா தான் அந்த பிள்ளைங்க உருவாவாங்க. 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது போட்டு வாப்பாவும் பிள்ளை உம்மாவும் போட்டு பயங்கரமான அழுத்தம் கொடுத்தா அது காணாம பிச்சுக்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிரும். சென்னைக்கு போய் நடிகனாகலாம்,
அல்ல எங்கேயாவது போய் ஏதாவது கொள்ளையடிக்கலாம், இப்படி போயிடுவான். சின்னதுல இருந்தே பயிற்சி கொடுத்து உருவாக்காம 9th 10th வந்தோடனே போட்டு பிரஷரை கொடுத்து பிள்ளையையும் பையனையும் ரொம்ப அவங்கள நர்வஸ் ஆக்கி விட்டுட்டா அவங்க வாழ்க்கையை சின்னாபின்ன மறைஞ்சு போயிடும். ஒரு சாதாரண ஒரு சகோதரர் ஒரு புள்ள 2nd ரேங்க் வாங்கிருச்சு. 2nd ரேங்க் வாங்கினதுக்காக வேண்டி ஸ்கூல்ல இருந்து திட்டிட்டே வர்றாரு. ஏன் நீ மிஸ் பண்ண, ஏன் மிஸ் பண்ண, 10 மார்க் ஏன் மிஸ் பண்ண, எப்படி விடலாம் நீ என்று போட்டு திருப்பி 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 அந்த குழந்தை மூஞ்சி வாடி போகுது. எத்தனை பேருக்கு மத்தியில் 10 மார்க் போயிருச்சு, யதார்த்தமா போயிருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல போயிருச்சு. அந்த குழந்தைய போட்டு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய போய் இப்படி ஒரு சார்ஜ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. முடியலையா, விடுமா, அடுத்த தடவை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நடும்போது வரும் என்று அந்த பிள்ளைங்க மேல பாசம் காட்டி அவருடைய தவறுகளை படிப்படியாக அழகான முறையில் திருத்தி உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கும் போதுதான் உண்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பின்னாலும் தொடரும். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய சந்ததிகளை இறைச்சமுள்ள சந்ததிகளை உருவாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.